தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகமாம், அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கை தொழுத கால். 2025 புத்தாண்டு பிறந்திருக்கின்றது. 2024 எப்படி வேண்டாலும் இருந்திருக்கட்டும். 2025 இன்முகத்தோடு வரவேற்றிருக்கின்றோம். இந்த வேளையில் ராசி பலன்கள் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நம்மள எல்லாருக்குமே எழக்கூடும். அந்த வகையில் தான் இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தற்பொழுது நம்மளுடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்கள் ஃபர்ஸ்ட் வரவேற்றலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், புத்தாண்டு பிறக்குது அப்படின்னாலே எல்லோரு மனதிலையுமே இந்த வருடம் நமக்கு இந்த ராசிகள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் அதிகமாக எழக்கூடுறதை நம்ம பார்ப்போம். நம்ம இன்றைய தினத்தில் பொது பலன்களும் பார்க்க இருக்கிறோம். 12 ராசிகளுக்கான பலன்களும் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம இந்த 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளில் முதல் ராசியாக மேஷத்தை பார்க்க போகின்றோம். மேஷம் எப்பொழுதும் விநாயகரையும் முருகரையும் வழிபாடு செய்வது எந்த காலத்திலும் நன்மை தரும். 2025ஆம் ஆண்டு ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது பாதம் சம்பந்தப்பட்டது. அடிவயிறிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகளில் கவனமாக இருக்கும். கண்டிப்பாக சுபகாரியங்கள் எல்லாம் சித்திரை மாதம் முடிந்த பிறகு படிப்படியாக ஆரம்பிக்கும். சித்திரை வரைக்கும் சிறிது பொறுத்து கொள்ள வேண்டும். சுபகாரியத்தில் தடைகள் காணப்படும். அதே சமயம் வருடம் முழுவதும் தொழில் ஏற்றம் பெறும். ரொம்ப நாட்களாக 10 வருஷம் 12 வருஷம்லாம் இந்த தொழில் மாற்றணும் அதை மாற்றணும்னு சொல்லி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதில் நீண்ட நாட்களாக திருமண தடைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் அடுத்த பயிற்சி குரு பயிற்சியில் குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப செய்திகள் டக்குன்னு வரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடோடு இருந்த மேஷராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். மேஷராசி இருந்தாவே அது ஊருக்கு தான். மேஷராசிக்காரர்கள் குடும்பத்திற்கு 30% உழைத்தாலும் ஊருக்காக 70% உழைப்பார்கள். அந்த நிலைமை மாறி குடும்பத்திற்கு 70%, ஊருக்கு 30% என்று மாறும். அதனால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகள் கூட கோபதாபம் மட்டும் கூடாது. ஏன்னா குருவுடைய அமைப்பு 7ஆம் இடத்துல இருந்தாலும் 5ஆம் வீட்டிற்கு கேது வரார். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மேஷ ராசிக்காரர். கடல் கடந்து கூட தொழில் அமைப்புக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும். வேறு மொழி பேசுகிறவங்களால் ரொம்ப ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மேஷம். அதே போல் வண்டி வாகன மாற்றங்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், அரசு துறை அரசியல்வாதிகள்லாம் திடீர்னு லைம் லைட்டுக்கு வருவாங்க. 10 வருஷம் 12 வருஷம் உழைச்சிருப்பாங்க, ஆனாலும் முடியாமல் இருந்திருக்கும். அவர்களெலாம் நல்ல வருவார்கள். ஆக 2025ஆம் ஆண்டு மேஷத்திற்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம். 7.5 சனி வர்றதுனால முதல் பரிகாரம் உடற்பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அதே போல் மேஷராசிக்காரங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரிய மனிதர்கள் சந்திப்பு அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக தடையான விஷயமெல்லாம் கை கொடுக்கும். வாகனத்தில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், வசதி இருக்கவங்க ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டு கூட வாங்குவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அதே சமயம் ஒரு மனபாரம் போகும். நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பழைய கடன்கள், ஏதாவது பழைய ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்ததெல்லாம் தீருது கண்டிப்பாக ஏற்படும். எல்லாத்துலேயும் தைரியம் ஏற்படும். அதே சமயம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, சனி வருவதனால் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அதனால் எப்பொழுதும் விநாயகரையும் முருகரையும் வழிபாடு பண்ணுறது போல் அனுமன் சாலிசா கேட்பது மேஷத்திற்கு சந்தோஷமான சூழ்நிலை, ஏற்றமான அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஓகே சார், மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அடுத்ததை நம்ம பார்த்தோம்னா ரிஷபம் இருக்குது. பொதுவாகவே எங்கள் வாழ்க்கையில் எப்படா நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் சார்? ரிஷபராசிக்காரர்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, வாய், கழுத்து பகுதி கவனம். அடுத்தது தெய்வ வழிபாடுகளே. காளி, சூலினி, பிரித்திங்கரா, உக்ர தெய்வ வழிபாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும். திருப்பதியில் ஒரு இரவு தங்கிட்டு வர்றது பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல மாற்றம் கொடுக்கும்.
ரிஷபத்திற்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், சுபகாரியங்கள் எல்லாம் டக்குன்னு சித்திரை மாதத்துக்குள்ளே டப்பு 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 டப்புன்னு முடிச்சிடணும். பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் எல்லாம் நீங்கள் நினச்சா முடியும். ரிஷபராசிக்காரங்க ஜவாப் ஜாமீனில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்குமே கொடுக்கக்கூடாது. சொந்தம், பந்தம், அப்பா யாராக இருந்தாலும் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபத்திற்கு வாக்குவாதத்தால் பிரச்சனை வரும். ஸோ 3 குரங்கு பொம்மையில் இந்த வாய் மூடி இருக்கிற பொம்மை ரிஷபத்துக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் ரிஷபத்திற்கு கண்டிப்பாக தேகாரைக்கும் பலப்படும். தேகாரைக்கத்தில் கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்த இந்த ஒரு பிரச்சனை தீரும். சனி இந்த வருஷம்தான் உங்களுக்கு திருக்கணிதத்தின்படி மார்ச்சிலேருந்து 11ஆம் இடத்துக்கு வரார். அந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனியால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதம் ஏற்படும். என்ன அற்புதம் ஏற்படும்னா 2.5 வருஷத்துக்கு ரொம்ப லெவலில் உங்களை தூக்கி நிறுத்தும். பெரிய லெவலுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். ஆற்றல் மிகு அனுகூலம் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீரும். பதட்டம் இல்லாமல் வாழ்க்கை மாறும். அதே போல் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்? வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது வர்றது பார்த்துக்கும். ஃபோன் பேசிட்டு ஓட்டுறதெல்லாம் வச்சிங்கன்னா தப்பு வரும். பெற்றோர் பெரியோருடைய ஹெல்த் ரொம்ப கவனம். உங்களோட ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் கவனமாக பார்த்துக்கும். அது ரிஷபத்துக்கு எழுதப்படாத ஒரு விதி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்க. தொழிலில் கொஞ்சம் ஏதாவது மாற்றம் வரும். அதை கண்டிப்பாக ஏற்றுக்கணும். இது பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது எல்லாம் போகக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கன்னா போயிடணும். சில கஷ்டமாக இருக்கும், ஆனால் அப்புறமா பெரிய சக்ஸஸ் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும் ரிஷபத்துக்கு. அதே போல் மனதில் ஆன்மீக சிந்தனை நிறைய வரும். அதெல்லாம் படிப்படியாக நல்லா செய்வீங்க. அதான் மே மாதம் வரைக்கும் சித்திரை முழுவதும் வரைக்கும் சுபகாரியம்லாம் இருக்கேன். சுபகாரியம் வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது எல்லாம் யோசிக்கக்கூடாது. மார்கழி, தை அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு பண்ணிடணும். குரு ஜென்மத்தில் இருக்கிற காலத்தில் எல்லாத்தையும் இறங்கி பண்ணும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். அதே போல் படிப்படியாக தேகாரோக்கியத்தில் டாக்டர்லாம் ரொம்ப வருஷமாக சொல்லியிருப்பார், இது பண்ணால் நல்லது உங்களுக்கு. சுயமாக மாத்திரை போகிறது, வேறு மருந்துக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, எல்லா மருந்தும் கரெக்டு தான். ஆனால் இந்த டைமில் ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஆகிடுவீங்க. ரொம்ப நாள் கஷ்டம் போயிடும். பயமே இல்லாமல் இருக்கலாம். தெம்பாகிடுவீங்க. சின்ன பசங்க மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு தேகாரோக்கியத்தில் சரி பண்ணி கொடுக்கும். மரண பயம் நீங்கும். அது போகாதா? மரண பயம் தான் முக்கியம். அது நீங்கக்கூடிய வருடம். ஓகே சார், இப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் பின் நாட்களில் பலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்கும் இந்த 2025? மிதுன ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக எப்பயுமே நான் சொல்கிறது, பெருமாள் தேவி வழிபாடு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெஷர் பார்த்துக்கணும். 24 வயசை கடந்தவர்கள் 30 வயதை கடந்த மிதுன ராசிக்காரர்களை ஒரு முறை முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே சமயம் மிதுனத்துக்கு தெய்வீக வழிபாடுகள் அதிகமாக வரும். ஆன்மீகத்தில் குறையில்லாமல் வரும். மே மாதம் வரைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் போகிறது, பஞ்சாயத்து பேசுகிறதெல்லாம் வச்சுக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சித்திரை வரைக்கும் கவனமாக தான் இருக்கும். குடும்பத்தை சிதைக்கக்கூடிய சக்திகள் வேலை செய்யுமா. அதுக்கப்புறம் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றமெல்லாம் வரும். திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பாயிட்டு மீண்டும் மறுமணத்திற்காக இருக்கக்கூடிய மிதுனத்திற்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்கும். டப்பு டப்புன்னு நல்லா இருக்கும். அதே போல் மிதுனத்துக்கு கண்டிப்பாக அனுகூலங்கள் ஏற்படும், தைரியம் ஏற்படும். பசுமாடுகளுக்கு உணவு அளிப்பது வார வாரம் நீங்கள் பிறந்த கிழமையில் பசுமாடுக்கு உணவு ஏதாவது கொடுங்க. அகத்திக்கீரையை தவிர 9இல் வரக்கூடிய ராகுவால் வரக்கூடிய தொந்தரவுலாம் போய்டும். அதே போல் கண்டிப்பாக 9இல் இருக்கக்கூடிய, அதாவது ராகு இப்போ இருக்குது மே வரைக்கும், அந்த அடுத்தது மேலேருந்து அது மாறும். அந்த ராகு 9க்கு வருவார். அதனால் 30லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது நிறைய விஷயத்துக்கு நல்லாயிருக்கும். 10இல் சனி வரனால பயப்படக்கூடாது. நல்ல லெவலுக்கு அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் யோகம் காணப்படக்கூடிய ராசி யாருன்னா மிதுனம்.
பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கஷ்டம்லாம் நிவர்த்தி ஏற்படும். மே மாதத்துலேருந்து துணை அல்லது துணைவியாருக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அவங்க விருப்பப்பட்ட விதத்தெல்லாம் நடக்கும். அதே போல் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுலாம் மே மாதத்துலேருந்து டக்கு டக்கு டக்குன்னு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். பெற்றோர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தம் தீரும். அதே போல் கண்டிப்பாக குடும்பத்தில் சுப விரயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் வீட்டில் யாருன்னு பார்த்தா மிதுனம் இருக்கணும் அந்த வீட்டில். அப்போ யோசிச்சுக்குங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களாலே அவர்கள் டெவலப் ஆகிடுவாங்க. சந்தோஷம் ஏற்படும். இந்த தெய்வ வழிபாடுகளுக்கு ரொம்ப முக்கியம். ஜென்ம குரு என்பதனால ஹெல்த்து தான் ரொம்ப பார்த்துக்கணும். வண்டியில் கொஞ்சம் பார்த்துக்கணும். டப்புன்னு வித்தையெல்லாம் காட்டிங்கன்னா சின்ன வயசு பசங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் அந்த வித்தையை பார்க்க வேண்டியது வரும். ஸோ ஹெல்த்து, வண்டி மட்டும் மிதுனம் கொஞ்சம் நல்லா பார்த்தா தனிப்பட்ட முறையில் நிறைய அனுகூலம் காணப்படும். செல்வாக்குகள் கூடும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் மிதுனத்திற்கு. சார், மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலங்கள் கூடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் பார்த்தோன்னா கடகராசி அடுத்தபடியாக இருக்குது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு 2025 எப்படி இருக்கும் சார்? சர்ப கோயில் போகணும். நவகிரகத்தில் ராகு கேது மாதிரி அதுக்கு தீபம் போட்டாவே போதும். நல்ல நிலை திருப்பாம்பரம், அதே போல் ராகுஸ்தலம், திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், காலஸ்திரி, இதெல்லாம் போயிட்டு வரும். கடகத்துக்கு வயிறு, மன அழுத்தம் தான் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அஷ்டம சனி எதுவாக இருந்தாலும் மார்ச் படி திருக்கணிதம் விலகினாலும் மே வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மே வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும். மேக்கு மேலே தான் படிப்படியாக உங்களுக்கு மாறும். அது செப்டம்பர் மேலே ரொம்ப நல்லாயிருக்கும். வண்டியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசி இந்த வருஷம் முழுவதும் யாருன்னா கடகம். வண்டி, ஹெல்த் நல்லா இருக்கிற வாய்ப்பை கெடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு தப்பாக முடிவு எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிப்பீங்க. வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் 9ஆம் மாதம் வரைக்கும் இன்டெலிஜென்ஸை ஓரங்கட்டி வச்சுருங்க. மற்றவங்க சொல்கிறது கேட்குற மாதிரியே போங்க. எப்படி சார், நான் சந்திரன் ஆட்சி பெற்றவனாச்சே. கடகம் என்றாலே சந்திரன் ஆட்சி. நான் தானே எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன். எல்லாம் கரெக்டு. இப்போ தேவையில்லாத குழப்பம் தரும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலைக்கிழமை பசுமாடுக்கு உணவளிங்க. படிப்படியாக மேலேருந்து நீங்கள் கடகத்துக்கும் சரி, ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லா ஹெல்த்தையும் கிளியர் பண்ணிட்டு வருவாங்க. புத்துணர்வு பெறுவாங்க. இந்த 10 நாள் 15 நாள் இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் போகக்கூடிய ராசியில் கடகம் வரும். அதனால் அற்புதமான வரும். குரு 12ஆம் இடத்துக்கு வரனால புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பாடு, எலுமிச்சை ஊறுகாய் தானம் கொடுத்தீங்கன்னா சுபவிரயமாக இருக்கும். இல்லைன்னா அனாவசிய செலவு வரும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கு. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம். கடல் கடந்து ஏதாவது தொழில் செய்யணும், இம்போர்ட் செய்யணும், எக்ஸ்போர்ட் செய்யணும், கடல் கடந்து தொழிலில் இருப்பவங்க, உத்தியோகத்தில் இருப்பவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. மேலேருந்து ஆச்சரியமாக இருக்கும். செப்டம்பர் மேலெல்லாம் ஒரு 2.5 வருஷத்துக்கு கடகத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஜோசியெல்லாம் பார்க்கக்கூடாது. செப்டம்பர் வரைக்கும் செல்வி சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கு. செப்டம்பர் மேலே நீங்கள் தான் ராஜா. 2.5 வருஷம் ஜோசியமே கேட்காதீங்க. எந்த சேனலையும் பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகமாக இருக்கும். நல்லது நடக்கும். ஹாப்பியாக இருங்க. நான் 2025 சொல்ல, கிட்டத்தட்ட 28 மே வரைக்கும் அற்புதமாக இருக்கும். அதோட வேறு என்ன வேணும்? ஸோ இப்போ கவனமாக இருக்கிறது நல்லது. கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. கேது 2ல் வரனால வார்த்தை மட்டும் யாரையும் திட்டாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயா, இப்போ நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்கிறப்ப பார்த்தோம்னா அடுத்ததாக இருக்கக்கூடியது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? சிம்ம ராசி அங்காளம்மன் வழிபாடு, அதாவது தேவி வழிபாடு ரொம்ப நல்லது. அது ரொம்ப லெவலுக்கு நல்லது. அதே போல் நரசிம்மரை பிடிச்சிக்கும். சனி அஷ்டமத்தில் வரனால ஆஞ்சநேயரையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணுறது நல்லது. ப்ரெஷரும் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் தான். காலிலேருந்து தலை வரைக்கும் ப்ரெஷர் ஏரியாவையும் நரம்பையும் கவனமாக பார்த்து. சிம்மத்துக்கு தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மே வரைக்கும் தொழிலை விட்டுட்டு அப்புறமா கஷ்டப்படக்கூடாது. அஷ்டம சனிக்குள்ளே வரீங்க. அது நல்லது பண்ணாலும் ஹெல்த்தையும் மனதையும் கெடுக்கும். குடும்பத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு வருது. குடும்பத்தில் உங்கள் குடும்பம் தானே, உங்கள் கணவர் தானே, உங்கள் மனைவி தானே கோவப்படக்கூடாது.
இவ்வளோ நாள் பட்டமே கம்முன்னு இருந்தாங்களே, இனிமேல் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தான் கஷ்டம். அந்த கிரகம் கேட்காதபடி பண்ணும். அதனால் கொஞ்சம் மாறிடுங்க. எது சொன்னாலும் அன்பாக சொல்லுங்கள். குடும்பத்தில் யாருடைய தலையிடும் வச்சுக்கினீங்கன்னா குடும்பம் கெட்டு போய்டும். நீங்களும் பிற குடும்பத்துக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. கவனமாக இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ராசியில் மேஷத்துக்கு அப்புறம் சிம்மம் வருது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். உடற்பயிற்சி பண்ணலன்னா உங்களுக்கு மன அழுத்தம் வந்துடும், ஹார்மோன் குறைபாடெல்லாம் வரும். லேடிஸ்க்கு ரொம்ப தொந்தரவு பண்ணும் சிம்மத்துக்கு. எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் பண்ணி நல்ல தூக்கம், 5 மணி நேரம் தான் தூங்கலாம் ஒத்துக்க முடியாது. உங்களுக்கு 7 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக இந்த வருஷம் வேணும். அப்போ தான் நிதானமாக எல்லாமே செய்வீங்க. எல்லோரையும் திருப்திப்படுத்துறதுக்காக எல்லா ஒர்க்கையும் இழுத்து போட்டுக்காது. ரிலாக்ஸாக இருக்கும். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும், ரொம்ப அளவாது. மே மாதம் வரைக்கும் பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு. மேலேருந்து படிப்படியாக உங்களுக்கு நல்லது வரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம்லாம் நல்லாயிருக்கும். அஷ்டம சனி இருந்தாலும் சுபகாரியம் நடக்கும். ஸோ கல்யாண அமைப்பெல்லாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக சித்திரை மாதம் முடிஞ்ச பிறகு படிப்படியாக நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். தைரியம் வரும். துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பெல்லாம் சமாதானம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டென்ஷன் இருக்காது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிக்க. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், எல்லா மாற்றம் வந்தாலும் குடும்பத்தோடு கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் மீது அன்பு கொண்டவங்களோட நம்பிக்கையோடு பண்ணு. யாராவது ஏதாவது அவங்க குடும்பத்தை வச்சுட்டு உங்கள் குடும்பத்தை சிதைக்க பார்ப்பாங்க. ஐயோ நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, உனக்கு என்ன பண்ணாங்க, அது பண்ணாங்கன்னு தூண்டி விடுவாங்க. பலியாடாயிடாது. கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் தான் அம்போன்னு நிற்பீங்க. அவங்க குடும்பத்தை காப்பாற்றிடுவாங்க. அவங்கவுங்க உங்கள் தொழிலை காப்பாற்றிப்பாங்க. ஏன்னா உங்களை புகழ்ந்து பேசி உங்களுக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்புவீங்க. நம்புகிறவங்க நீங்கள் இப்போ நல்லா இருக்கிறத கெடுக்கிறதுக்காக பார்ப்பாங்க. 24 வயசு ஆன சிம்ம ராசிக்காரங்களே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. 2வது பரியாயம் குரு முடிஞ்சிச்சுனாவே உஷாராக இருக்கணுமா. அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன். அதே சமயம் சிம்மத்துக்கு கண்டிப்பாக மேலேருந்து படிப்படியாக முன்னேற்றம் வரும். அது வரைச்சி சந்தோஷமாக இருங்க. மேற்குள்ளே எல்லாம் கெட்டுச்சுன்னா எப்படி வரும்? மேற்கு மேலே படிப்படியாக அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக ஒரு விரயம் ஏற்படும். சுப விரயம் நிச்சயமாக ஏற்படும். ஏதாவது முதலீடுகள், நலம், வீடு, ஏதாவது ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயம். இவ்வளோ வருஷம் செய்யாதது, 40 வருஷம் செய்யாத ஒரு முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு வரும். ஆச்சரியமாக இருக்கும். ஓகே சார், அதாவது ஒரு ஏறுமுகம் இருக்கும் சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்தபடியாக பார்த்தோன்னா கன்னிராசி இருக்குது. இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான விஷயங்கள் பொதுவாகவே எல்லா வருடங்கள்லையுமே சொல்கிறது இருக்குது. ஸோ இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? கன்னிக்கு அலர்ஜி ரொம்ப பார்த்துக்கணும். சளி தொந்தரவு ரொம்ப பார்த்துக்கணும். நரசிம்மர் தான் இவங்களுக்கு. நரசிம்மர் ரொம்ப நல்லது. நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க. அது எந்த நரசிம்மர் இருந்தாலும் பிடிச்சிக்கோங்க. நரசிம்மர் காயத்ரி சொல்ல ஆரம்பிச்சு குடும்பத்தில் கன்னிக்கு. ஆனால் தைரியம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் மாற்றம் நிச்சயமாக கன்னிக்கு உண்டு. அடிமை தொழிலேருந்து முதலாளியெல்லாம் ஆகிடுவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுவாங்க. கூட்டு தொழிலேருந்து தனியாக நான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கஞ்சி குடித்தாலும் தனியாக பண்ணுறேன்னு வருவாங்க. அவமானத்துலேருந்து மீளுவாங்க. குடும்பத்தில் ரத்த பந்த உறவுகளுக்கும் இவங்களுக்கு இருந்த பிரச்சனை தீரும். பழைய கடன்லாம் செட்டில் ஆகிடும். அந்த பழைய புது கடன் வரும். ஆனால் பழைய கடனோட வட்டி கம்மியாக சந்தோஷமாக இருக்கும். ஈஸியாக அடைக்கிற மாதிரி வரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசி யாருன்னா கன்னி. இந்துவாக இருந்தால் முஸ்லீம், கிறிஸ்டின், வேறு மதம். முஸ்லீமாக இருந்தால் இந்து, அது போல் வேறு மதம். ஸோ அவங்களால கண்டிப்பாக அனுகூலம் ஏற்படும். பாஸ்போர்ட்லாம் சரி பண்ணி வச்சுக்கிங்க. ரினியூவலு, விசா எக்ஸ்டென்ஷன்லாம் கரெக்டாக பார்த்து டேட்டு பார்த்து பண்ணிடும். வண்டி வாகன மாற்றம் அதிகமாக இருக்கும். திடீர் பண வரவு வரக்கூடிய ராசியில் கன்னி வருது. தெய்வ காரியங்கள், திருப்பணிகள்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய ராசி யாருன்னா கன்னி. சித்திரை மாதத்துக்குள்ளே சுபகாரியெல்லாம் தள்ளி போடக்கூடாது. கல்யாணம்லாம் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவேன். அதான் செட்டில் ஆக போகிறீங்களே, டக்குன்னு பண்ணிக்கிங்க. குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாதீங்க. வெள்ளை பெட்ஷீட்டு தான் வேணும்.
கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, உங்கள் உடல்நிலையோடு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் சின்ன சண்டை, கோர்ட்டு கேஸுன்னு சிக்கலாயிடும். உணர்ச்சி வசப்பட்டு போலீஸ் கேஸ் எல்லாம், போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிடுவீங்க. தயவுசெய்து பார்த்துக்குங்க. உங்கள் குடும்பம் கெடுத்துட்டு பின்ன கஷ்டப்படாது. ஏன்னா நல்லா வருவீங்க ப்ரொஃபஷனில். வேலைக்கே போகாத கன்னி இது வரைக்கும் வெளியே எடுத்துகிற போய் பெரிய சக்ஸஸ் ஆகும். தொழில் உமன்ஸ் பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கன்னி. பெண்கள் என்டர்பிரினர்ஸ்லாம் ரொம்ப டெவலப் ஆவாங்க. சோஷியல் மீடியா, அந்த மீடியா, புகழ், பேர் புகழ்லாம் கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய ஸ்தானம் உயரும். ஸ்தானம் தானே முக்கியம். வார்த்தையே மரியாதை வரும். ஜென்ம கேது விலக போகுது. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 6ஆம் இடத்தில் ராகு, இது ஒன்று போதும் உங்களுக்கு. சர்வஜெயமா, அசுர பலம் வருமா. 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி பரபரப்பாக இருப்பீங்களாம். அந்த அளவு பிஸி ஆகிடுவீங்களா. இதெல்லாம் கெட்டதுன்னா நீங்கள் தான் கோவம், நீங்கள் தான் ஆவேசம். ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்த்துக்கின்னு கெடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் நான் சொன்னது நடக்கலைன்னு எதை பற்றி பேசினாலும் எனக்கு அவ்வளோ இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல காலம் வருது. 10ல் குரு வந்தாலும் அவன் 4க்கும் 7க்கு உரியவன் 10ஆம் இடத்தில் கேந்திரபதி தோஷமானாலும் உங்களுக்கு நல்லது பண்ணும். அதனால் 9ல் இருக்கிற குருவோட 10ல் இருக்கிற குரு இன்னும் நல்லது பண்ணும். ஆச்சரியமாக வச்சுக்கிங்க. அதனால் கன்னிக்கு மாற்றத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ராசி கன்னி. ஹாப்பியாக இருக்கு. சூப்பர் ஐயா. அதே போல் பார்த்தோன்னா அடுத்தபடியாக இருக்கிறது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எவ்வாறாக இருக்கும் ஐயா? 2025 ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசியில் துலாம். நீங்கள் எப்பயுமே நரசிம்மர் கும்பிட்றது, ஏன்னா சுவாதி அது ரொம்ப நல்லா இருக்கும் துலாத்துக்கு. பள்ளிக்கொண்ட பெருமாள், துர்கை வழிபாடு இதெல்லாம் பார்த்துக்கணும். பாரம்பரியமாக இருக்கிற நோய் உபத்திரம் வரும் துலாத்துக்கு. ஸ்கின் அலர்ஜி வரும். அதை நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். துலாத்துக்கு பெரியவங்க எழுத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எந்த துலா ராசிக்காரங்க குடும்பத்தில் பெரியவங்க எழுத்தை ஜாக்கிரதை பார்த்துக்கணும். ஒரு வயசாக இருந்தாலும். வயிற்று உபத்திரம் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க கரெக்டாக டாக்டர் மருந்தெல்லாம் பார்த்துக்கணும். அலட்சியப்படுத்தாது. அலட்சியப்படுத்தினா தப்பு வரும். துலா ராசிக்காரங்களுக்கு நல்லதெல்லாம் தடையான அத்தனை விஷயமும் மார்ச் 14லேருந்து டேக்கப் ஆகிடும். அடுத்த 2 வருஷத்துக்கு பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. சத்ரு ஜெயம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் ரொம்ப டெவலப் ஆகிடுவாங்க. அவங்க டெவலப் ஆகிறதே நீங்கள் ஆன மாதிரி தானே. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சியெல்லாம் கூடாது. பிள்ளைகளோட ரொம்ப அரவணைச்சிக்கணும். பிள்ளைகளுக்காக ஒரு நாள் ஒதுக்கணும். நீங்கள் பிள்ளைங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும். அபிராமி அதில் 40, 59, 75 படிக்கணும், கேட்கணும். ரொம்ப நல்லது அது துலாத்துக்கு. புரியுதா? ஆச்சரியத்தக்க முன்னேற்றம், தொழில் ரீதியாக ஏற்றம், வியாபாரத்தில் அபிருதம், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, வீடு கட்டுறது, வீடு புதுப்பிக்கிறது, முதலீடு பண்ணுறது, தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறுறது எல்லாம் ஏற்படும். அரசியலெல்லாம் திடீர்னு பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அரசாங்க அதிகாரிகள்லாம் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும். பப்ளிக்கு நிறைய பண்ணி நல்ல பேர் புகழ் பெறுவாங்க. கோயில் திருப்பணி நல்லா பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் ஆரம்பிப்பாங்க. ஒரு தொழில் இருந்தாலும் பல தொழிலுக்கு கையெழுத்து போடக்கூடிய பிராப்தம் கிடைக்கும். லேடிஸ் என்டர்பிரினர்ஸ் அதிகமாவாங்க. துளாராசியில் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. பார்க்காத இடத்துக்கெல்லாம் சந்தோஷமாக செய்வாங்க. ரொம்ப நாளாக கனவு இருக்கும். அதிகமான ட்ராவல் இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ரொம்ப நாளாக இருந்த தேக ஆரோக்கிய குறைபாடுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடைக்கும். நல்லா ஆயிடுவீங்க. இந்த அலர்ஜி இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அலட்சிப்படுத்தாது. அதில் மட்டும் பார்த்துக்குங்க. டக்குன்னு கல்யாணம், குழந்தை அமைப்பு, வீடு, நிலம், அது இது, நகை, டைமண்ட் வாங்கிறது இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ செட்டில் ஆகிடுங்க. நல்ல நேரத்தை கெடுத்துக்காதீங்க. சனி வேறு உங்களுக்கு 6ல் வரப்போகிறார். 2.5 வருஷம் ஜம்முன்னு அங்கே இருப்பார். துலாத்தில் சனிக்காரர் உச்சம் பெறுகிறார்.
சுக்கிரன் தான் உங்கள் அதிபதி. படைப்பாளிகள், சினிமா துறையினர், மீடியா துறையில் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து திடீர்னு யோகம் வந்துடும். எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆகக்கூடிய ராசி யாருன்னா துலாம். அதே போல் மெடிக்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய யோகம் கிடைக்கும். உங்கள் கண்டுபிடிப்பெல்லாம் பெரிய லெவலுக்கு, அபிருதமான லெவலுக்கு டெவலப் ஆகும். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. இந்த 2025 உங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் சரியாக போடலன்னா அப்புறம் என்றைக்கு தான் ஐயா போடுவீங்க? அதனால் அஸ்திவாரம் சரியாக துலாம் போட்டால் பெரிய அளவு அப்லிஃப்ட். மிக சிறப்பாக சொன்னீங்க ஐயா. அடுத்தபடியாக பார்த்தோன்னா 8வது இடத்துல இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்கு இந்த புத்தாண்டு எவ்வாறாக இருக்கும் ஐயா? குரு வழிபாடு, நவகிரக குரு, தக்ஷணாமூர்த்தி, ராகவேந்தர், பாபா அப்படி பிடிச்சிக்கணும். பிளட் வெசல்ஸ் சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன், அடைப்பு கிடைப்பு வந்து மாட்டிக்காதீங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பெற்றோர் பெரியோர் இரத்த பந்த உறவுகளுடைய தேகாரோக்கியம், அவர்களுடன் வாக்குவாதம் மட்டும் கூடாது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. பணம் நிறைய வரும். அதிர்ஷ்டம் ஆச்சரியமாக இருக்கும். பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், சுபவிரய பிராப்தம் ஏற்படும். பழைய கடனை செட்டில் ஆகிட்டு புது கடன் கிடைக்கும். அந்த புது கடன் வீடு, ஏற்கனவே வீடு இருந்தால் இன்னொரு வீடு வாங்கிறது, தொழில் அமைப்பில் புது மாற்றம் ஏற்படுவது, புதுசாக அபிவிருத்தி பண்ணுவது, இன்வெஸ்டார் கிடைப்பது, ஆச்சரியமான லெவல்லலாம் டெவலப் ஆகும். சும்மா அந்த சமயத்தில் லக்ஸரி ஐட்டமாக கார் இருந்து இன்னொரு கார் வாங்குறதெல்லாம் விட்டுருங்க. எதுக்கு? ஒரு காரோ 2 காரோ இருக்குல்ல, அது போதும். சும்மா சும்மா யாராவது ஐடியா கொடுப்பாங்கலாம் பண்ணாதீங்க. நிலம், வீடு, நகை இதெல்லாம் வாங்குங்க. நல்ல முதலீடு வச்சுக்கோங்க. தேகாரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏதாவது ஒரு வலி இருக்குது, இது இருக்குதுன்னு சுயமாக மாத்திரை போட்டுக்காதீங்க. அப்புறம் ஆர்ட்டுக்கிட்டு பிரச்சனை எடுப்போம். உடம்பு சரியில்லைன்னா ஃபேமிலி டாக்டர் பார்த்து. ஹெல்த்து, வண்டி, கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் கூடயே இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கவங்க, அரசு துறையில் வேலை செய்கிறவங்க, இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் வச்சுருக்கவங்க, உங்கள் செக்ரட்டரி, பிஏ, உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் கூட்டாளி, இவங்கெல்லாம் உங்களை பற்றி ஏதாவது மொட்டை பெட்டிஷன் போடுவாங்க. அதனால் தொந்தரவு வரும். புரியுதா? அதில் ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கிட்டேயும் ரொம்ப எமோஷனல் ஆகாது. சந்திரன் நீச்சமானவன். மெடிடேஷன் மெயினாக பண்ணக்கூடிய ராசி. இன்னும் ரொம்ப மூட் ஸ்விங் வரும். சொல்ல முடியாத அளவுக்கு மூட் ஸ்விங் வரும். பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவேன். சின்னதாக ஒரு வேலைக்காரன் ஏதாவது செஞ்சுருப்பாங்க, தொந்தரவு, அதை பெருசாக ஆகிடுவேன். அப்படியே டிரைவர், ஒரு சின்ன டிரைவர் இந்த ரோடுக்கு பதில் இந்த ரோடு போயிடுவார். அதுவே பிடிச்சிக்கின்னு 24 ஹவர்ஸ் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. வேணாமே. உங்களுக்கு தான் நல்ல ஆக்கப்பூர்வமாக இருக்க கமாண்டிங்கில் இருக்கக்கூடிய ராசி விருச்சிகம். ஸோ அதனால் மனதுக்கு பிடிச்ச தெய்வ பாட்டெல்லாம் கேளுங்க. சாந்தப்படுத்தக்கூடிய பாட்டு வந்து உங்களை சுற்றி 1 மணி நேரம் ஓடும். குலதெய்வத்துக்கு போகக்கூடிய ராசி. 5ல் சனி வரனால குழந்தைங்க கூட தகராறு கூடாது. குழந்தைங்க வண்டி வாகனத்தில் குழந்தைங்களுடைய பழக்கத்தில் கொஞ்சம் பார்த்துக்கு. ஓகேவா? சார், அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது தனுஷு ராசி இருக்குது. இந்த தனுஷு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் ஐயா? திருவண்ணாமலை சிவனை பிடிச்சிக்கிங்க. எந்த சிவனை பிடிச்சாலும் நல்லது. திருவண்ணாமலை இந்த வருஷத்தில் ஒரு தடவையாக போயிட்டு வந்துடும். அது வந்து ரொம்ப அற்புதத்தை தரும். சனி பகவான் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு சனி பகவானுக்கும். வயிறு, சுகர் தான் ரொம்ப பார்த்துக்கும். சனி அர்த்தாஷ்டம சனியாக வர்றார் இந்த வருஷம். உங்களுக்கு பயிற்சி 30லேருந்தே ஜனவரி 1லேருந்தே கண்டிப்பாக ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கிலேருந்தே எக்ஸசைஸ் ஆரம்பிச்சு. எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பீங்க. ஒரு 3 வருஷமாக சோம்பலில் விட்டுருவீங்க. குடும்பத்தில் மட்டும் கோவப்படாமல் இருங்க. மே மாதத்தில் குடும்பத்தை கெடுத்துக்காதீங்க. யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. துணை அல்லது துணைவார் உங்களுக்காக ரொம்ப தாங்குவாங்க. அதை கெடுத்துக்காதீங்க. அவங்கள பற்றி தப்பாக பேசாதீங்க. உறவுக்காரங்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் அவங்க அதெல்லாம் 1க்கு 4 சொல்லி சேதப்படுத்திடுவாங்க. உங்களால் தாங்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ அன்பானவங்க நீங்கள்.
நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனை தீரும். கல்யாணம் நிச்சயம் ஆனால் கூட அது கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. ரொம்ப ஃபோனில் பேசுகிறேன்னு ரொம்ப பேசி அது ஏதாவது கெடுத்துடாதீங்க. திருமண தடை ஏற்படுமா? 7ல் குரு இருந்தாலும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் அற்புதமான பண வரவெல்லாம் ஏற்படும். நகை அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. வீடு, இதெல்லாம் வீடு, நிலம், வண்டி, வாகனம், அதிகமான முதலீடு, தைரியம் ஏற்படும். பாஸ்போர்ட்லாம் நல்லா ரெனியூவல் பண்ணிவிடு. தாய் வழி உறவு தேக ஆரோக்கியம் பார்த்துக்கும். இரத்த பந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியம் நல்லா பார்த்துக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மை. அதே போல் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. பெரிய அளவுக்கு சுபவிரயம், சந்தோஷம், மனசில் ஒரு தெளிவெல்லாம் ஏற்படும். டாக்டர்கிட்டே போக மாட்டீங்க, நீங்களே நிறைய மருந்து தெரிஞ்சு வச்சுக்கின்னு பண்ணுவீங்க. ஏன்னா பூராட நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி தனுசு. இவங்களே மருத்துவராக இருப்பாங்க. அதெல்லாம் செல்லாது. ஃபேமிலி டாக்டரை பார்த்துரு. எக்ஸசைஸ் பண்ணிங்கனாவே ரொம்ப அற்புதமாகிடும். நல்லது தான் நடக்கும். அற்புதமான திடீர் அதிர்ஷ்டம், பெரிய பணம் வரும். ஃபாரினில் கூட வீடு வாங்குறதெல்லாம் ராசியெல்லாம் கிடைக்கும். எங்கடா இந்தியாவில் விட்டுட்டு ஃபாரினில் செல்வி சொல்கிறாருன்னா அது மாதிரி அமைப்பு. வேறு நாட்டில் கூட தொழில் ஆரம்பிப்பீங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ட்ராவல் கிடைக்கும். பாஸ்போர்ட்லாம் டக்குன்னு ரெடி பண்ணிவிடு. நிறைய லெவலுக்கு நகை எல்லாம் லாக்கரில் வச்சுருக்கு. ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. சிலது மறந்து வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த வெளிநாட்டில் போயிட்டு இங்கே இருக்கிற நகையை வச்சிட்டேனேன்னு அதிலே இருப்பீங்க. அதே லாக்கரில் வச்சிட்டிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. வேணால் வீடு பூட்டை 2 வாட்டி செக் பண்ணக்கூடிய ராசி நீங்கள். எப்பவுமே ஒரு ஞாபகம் மருதி இருக்கும். ஏன்னா நிறைய நேரம் தூங்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கின்னு இருப்பீங்க, இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் இருப்பீங்க, ஏதாவது ஒன்று பார்த்துக்கினே இருப்பீங்க. சோஃபாவில் உட்காந்திங்கன்னா இப்படியே கழுத்து இப்படியே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மாற்றிருங்க. கொஞ்சம் உடற்பயிற்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணு. ரொம்ப நல்லா இருக்குல்ல, வேறு என்ன வேணும்? நல்லா இருக்கிற டைமில் நல்லது பண்ணிட்டு போகும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தாருடன் அடிக்கடிக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வாங்க. ஒரு டின்னரோ ஒரு லஞ்சோ ஏதாவது போங்க, நீங்கள் ஹாப்பி ஆகிடுவீங்க. அப்போ குடும்ப நிம்மதியாக இருக்கும். ஓகேவா? சிறப்பையா. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் எவ்வாறாக இருக்குமையா? விநாயகரும் சனி பகவானும் ரொம்ப முக்கியம். முதுகு, கழிவு பாதை, கழுத்து, நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கும். எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வழக்கு போன்ற விஷயத்துலலாம் உஷாராக இல்லைன்னா மாட்டிப்பீங்க. அதே சமயம் சனி விலகுது. ஸோ 9ஆம் மாதத்துலேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ராசியில் யார் வரான்னா மகரம். மே மாதத்துக்குள்ளே எல்லா சுபகாரியத்தையும் முடிச்சுக்கணும். அது வரைக்கும் மே மாதம் வரைக்கும் பிள்ளைங்களுடைய ஹெல்த்து, பிள்ளைங்க வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். மே மாதம் வரைக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் இதுலையாவது ஒரு இதில் அபிராமி கேசட் ஓட விடுங்க, 100 பாட்டு. அது அற்புதத்தை தரும். நல்லது நிறைய நடக்கும். சுபவிரயம் வரும். குரு 12ஆம் இடத்தை பார்க்க போகுது. தொழில் தான் அற்புதமாக இருக்கும். ஒன்றா பண்ணுறேன், என்ன சொல்கிறேன், என்ன வேலை செய்கிறேன், என்ன படிக்கிறேன்னு கூச்சப்பட்டுக்கினே இருப்பீங்க. ஸ்டைலாக விசிட்டிங் கார்டு போட்டு சொல்லுங்கள். அதிகமான பெரிய நிர்வாகத்தில் போய் சேர போகிறதெல்லாம் யாருன்னா மகரம். அரசாங்க உத்தியோகத்துக்கு 5 வாட்டி 6 வாட்டி எழுதிட்டு கூட கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைச்சிடும். தொழில் மாற்றம் கண்டிப்பாக 2025 உண்டுன்னு எழுதி கொடுக்கக்கூடிய ராசி மகரம். அது கிடைக்கலன்னா நீங்கள் சரியாக இல்லைன்னு அர்த்தம். எங்களை திட்டினா பிரயோஜனம். உங்களுக்கு நல்லது இருக்குது. ஒரு 80% நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறது 60% பண்ணவே வந்துடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அற்புதமான அமைப்பு தரும். எதிரிகள் விஷயம் கவனம். வண்டியில் போகிறச்ச டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுக்க. கூடா நட்பு கேடு விளையுமா மகரத்துக்கு. எவனா ஏதாவது தப்பு பண்ணுறான், நீங்கள் மாட்டிப்பீங்க, போலீஸ் ஸ்டேஷனாக அலைவீங்க. கூடா சகவாசம் கெட்ட சகவாசமாக பெரிய அளவுக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய ராசி மகரம்.
ஃப்ளைட்லலாம் போகிறச்ச அறிமுகம் இல்லாத வந்து பழக்கப்படுத்தி ஏதாவது கொடுத்தானா வாங்கிடாது. அதே போல் வந்து இந்த சோஷியல் இதில் நெட்டில் வந்து ஏதாவது கிங்கு ஓப்பன் பண்ணக்கூடிய ராசி யாருன்னா மகன். கூலாக இருங்க. புதுசாக யார் வந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க. பயணங்கள் சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி யாருன்னு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். அஷ்டமத்தில் கேது இருக்கனால மைண்டை கெடுக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க மகரம். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் மற்றதெல்லாம் நல்லது நடக்கும். தொழில் ரீதியாக அற்புதத்தை ஏற்படுத்தும். தொழில் வந்தால் போகாதா, படிப்பு தடையாக இருக்கும், அரியஸாக இருக்கும், கிளியர் பண்ணிவிடுவீங்க. கிளியர் பண்ணோன்னா வேலை கிடைக்கும். நல்ல 80 மார்க்கு 90 மார்க் எடுத்தவனுக்கு கிடைக்காதெல்லாம் அரியஸ் இருந்த மகரத்துக்கு கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். வண்டி வாகனம் மாற்றெல்லாம் நிச்சயமாக ஏற்படும். நல்ல அப்வேர்டு கண்டிப்பாக கிடைக்கும். அஸ்திவாரம் அதிகமாக போடணும். 3ல் சனி 2.5 வருஷம் இருக்கான். அடுத்த 2.5 வருஷத்துக்குள்ளே மகரம் எல்லாத்துலேயும் செட்டில் ஆகிடணும். ராசிநாதன் 3ல். இந்த சமயத்தில் செட்டில் ஆகாமல் வீடியோ கேம் விளையாடிங்கன்னு ரீல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? இதெல்லாம் ஏற கட்டிட்டு சாதாரண முயற்சி எடுங்க. சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் ஆகக்கூடிய நீங்கள் தான். ஹெல்த்து பார்த்துக்கணும். வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேங்க்யூ. சிறப்பையா, மகரத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான விஷயங்களுமே ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா கும்பராசி இருக்குது. இந்த கும்பராசிக்கு எப்படி இருக்கும்யா? கும்பராசிக்கு வந்து பள்ளி கொண்ட பெருமாள், அதே போல் சனி பகவான் போயிட்டு வந்துடணும். ஜென்ம சனி விலகுது 2025 திருக்கணிதத்தின்படி. அதே சமயம் குரு 5ல் வரப்போகிறார். ஆனால் வயிறும் மன அழுத்தமும் தொந்தரவு பண்ணும். 60 வயது வரை இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள்லாம் அற்புதமான ஸ்பெஷலைஸ்டாக எல்லாத்துலேயும் டெவலப் ஆவாங்க. குரு பார்வையிடுது. 60 வயது மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். யோசனை மன அழுத்தத்துக்கு மட்டும் ஆட்படக்கூடாது. ராகு ஜென்மத்தில் வரனால துர்கையும் நரசிம்மரும் கும்பணும். கோளார் பதிகத்தை அதிகமாக படிக்கணும் கேட்குற ராசிக்காரங்க யாருன்னா கும்பம். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவெல்லாம் நிறைவேறும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய குடும்பத்தில் கல்யாணத்தில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகிடும். குடும்பத்தில் புது வரவெல்லாம் வரும். அதே போல் பிள்ளைகளுக்கு கூட உங்களுக்கும் கோபதாபம் வரக்கூடாது. குரு 5ல் இருந்தாலும் அந்த பிள்ளைங்களோட சண்டை போட்டுருவோம். அது மட்டும் பண்ணக்கூடாது. அப்புறம் வருத்தப்படுறதெல்லாம் நீங்கள் தான். லாபம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசியில் கும்பம். பண வரவு நிச்சயமாக வரும். அதே போல் மூதாதையர்கள் சொத்துக்கள்லாம் வரும். தந்தை வழி உறவுகள் மேன்மையடையும். தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கு இருந்த சிக்கல்லாம் தீர்ந்துடும். தந்தையாரோட ரொம்ப நாள் பேசாமல் இருந்திருப்பாங்க கும்பம், அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரிய பொறுப்புக்கு வருவாங்க. இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரங்க 24 வயசுலேருந்து கும்பராசிங்கெல்லாம் சூப்பர் டூப்பராக சக்ஸஸ் ஆகிடும். சின்ன வயசுலேயே கோடீஸ்வரன்லாம் சம்பாதிக்கிற ராசி யாருன்னா கும்பம் வரும். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்குஸ்தானத்தில் சனி வரார். அதனால் கொஞ்சம் ஆயில் புல்லிங்கெல்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய ராசி யாருன்னா கும்பம். அதெல்லாம் யூடியூப்பில் பார்த்துருங்க, டாக்டருங்க சொல்லுவாங்க. சனி பிரீத்தி மாதிரி ஆகும், உங்களுக்கு தெம்பு கொடுக்கும், அந்த மன அழுத்தத்தை தீர்த்துடும், முகத்தில் வர ஸ்கின் அலர்ஜியெல்லாம் போக்கிடும். கும்பத்துக்கு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி எதுன்னா இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய நம்பிக்கை வரும். ரொம்ப நாளாக குடைச்சல் கொடுத்து இந்த தேக ஆரோக்கியத்திலேருந்து நல்ல மருத்துவமனையில் நல்ல மருத்துவர்கள் மருந்துகள் கிடைச்சி தெம்பாயிடுவீங்க. ஆத்ம ரீதியான மனபலம் கிடைக்கும். ரொம்ப நாளாக நல்ல நண்பர்களாக இருந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளாக இருந்தாலும் போய் சுமூகமாக பேசி தீர்த்துக்கு. அதை விட்டு அவங்கள பற்றி தப்பு தப்பாக எல்லாருக்கிட்டையும் பேசிக்கினே இருந்தால் வேலைக்கு ஆகாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு தானே, உங்களுக்குள்ளே தானே இருந்தது, பேசி தீர்த்துக்குங்க, செட்டில் ஆகிடும். அதை பற்றி 3ஆம் நபர்லாம் நம்பாதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, காயப்பட்டுருவீங்க. ஆனால் பெரிய அளவுக்கு ப்ரமோஷன்லாம் கிடைக்கும், அனுகூலம் ஏற்படும். அதே போல் குடும்பத்தில் புது வரவுலாம் வரும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சுப செய்தி, சுப விஷயம், சுப அனுகூலம்.
ஆத்ம ரீதியான நம்பிக்கை, பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய நம்பிக்கையும் பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கும்பம். ஜென்மசனி விலகிறதே நல்லது தான். ஜென்மத்தில் ராகு வருது, அதனால் எப்பயுமே ராகுக்கு உண்டான பிரீத்தி பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மை. உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட கேட்டுக்கு. என்னை பொறுத்திருக்கு பெரிய பிரீத்தி கோளாறுப்பதிகம் கேட்பது உங்களுக்கு சகல விதத்தில் ஜெயத்தை தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை நல்லா பார்த்துக்கணும். குடும்பத்தில் யாருடைய தலையீடு இல்லாமல் இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் எதுக்கு மற்றவங்க தலையீடு? அப்பா அம்மா வரக்கூடாது, அதெல்லாம் கரெக்டு. உங்களுக்குள்ளே பேசிக்கிங்க. யார் எது சொன்னாலும் நம்ம டிசைட் பண்ணிப்போன்னு முடிச்சுக்கிங்க. அப்போ பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். முதலீடு நிறைய பண்ணக்கூடிய ராசி. ஷேரு, ஸ்டார்ட் அப்பு, புது பிஸ்னஸ்ஸு, புது தொழில், புது கூட்டு, புது இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெரிய லாபம் கிடைக்கும். தெரியாத ஃபீல்டெல்லாம் இறங்கி சக்ஸஸ் ஆகக்கூடிய ராசி யாருன்னா கும்பம். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ ஆக மொத்தத்தில் தெய்வ தரிசனம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசியில் கும்பம். ஓகேவா? சிறப்புங்க. அனுகூலங்களும் ஆச்சரியங்களும் நம்பிக்கைகளும் வரும் அப்படின்னு சொல்லி கும்பராசிக்கு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தபடியாக பார்த்தா நிறைவாக இருக்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குங்க? கிருஷ்ணர் வழிபாடு, விஷ்ணு கிருஷ்ணர் குருவாயூரப்பன்லாம் ரொம்ப நல்லது. அனுமன் வழிபாடு. ஜென்மத்தில் சனி வருது. அனுமன் சாலிசா அதிகமாக கேட்கக்கூடிய ராசி. கழுத்து முதுகு தண்டுவடம் கால் பாதம் வரைக்கும் கவனம். சுழுக்கெல்லாம் அதிகமாக வரும். ஸோ சும்மா குதிக்கிறது கிதிக்கிறது ஜம்ப் பண்ணுறது, சின்ன இடம் தானேன்னு குதிக்கிறதுனா சுழுக்கு வரும். ஷூ நடையெல்லாம் பார்த்துக்கணும். ஹீல்ஸ் எல்லாம் அதிகமாக போடக்கூடாது, ஸ்கிட் பண்ணி விட்டுரும். வழுக்கலான இடங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா மீனும். அதே சமயம் என்னென்ன வரும்னா டே கேர் சர்ஜரி மாதிரியெல்லாம் ஒரு நாள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வர்றதெல்லாம் வரும். அதெல்லாம் நல்லாயிடும். நிறைய ட்ராவலில் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடியதில் மீனும் வரும். ஜென்ம சனி இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருக்கிறனால சனி நட்சத்திரமே இருக்குது. தொழில் அற்புதமாக இருக்கும். சித்திரை வரைக்கும் கல்யாணம் எல்லாம் தடபுடலாம் நடக்கும். நீங்கள் இருக்கிற வீட்டிலே நடக்கும். எல்லாருக்கும் தைரியம் ஏற்படும். தெய்வ வழிபாடு நடக்கும். வேற்று மதத்தினால அதிகமாக ஆதாயம் பெறுவீங்க. லாபம் ஏற்படும். லாபம் ஏற்பட்டால் நல்ல தொழில் வரும். ஐயா, தொழில் வராமல் பணம் வருமா? தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் டக்குன்னு கிடைக்கும். ஜென்ம சனியிலேயே கல்யாணம்லாம் ஜம்முன்னு நடக்கும். சந்தோஷமாக இருக்கும். காதல் அமைப்பு கை கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உடற்பயிற்சி 1 hour செய்யலைன்னா நான் சொன்ன எந்த நல்லதும் நடக்கும். வேர்வை வரணுமா? வந்தால் சனி புத்துணர்வாக ஆகிடுவார். அள்ளி கொடுப்பாராம். அள்ளி கொடுக்குறது நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு ஷேராக வேணும். ஸோ ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் வரும். சுபவிரயம் ஏற்படும். சுபவிரயம்னாவே கடன் வரும். கடன் வந்தால் தானே சுபவிரயம். கடனும் வரக்கூடாது. சுபவிரயம்னா எப்படி வரணும்? திருட தான் முடியும். அதனால் சுபவிரயத்துக்கு தைரியமாக இருக்கலாம். வீடு நிலம் வாங்கிறது இதெல்லாம் அற்புதத்தை ஏற்படுத்தும். மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமான ஏற்றமும் அதிகமான சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக பலப்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வேற்று மதத்தினால அதிகம் ஆதாயம் கிடைக்கும். கோயில் திருப்பணிகள் அதிகமாக பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கோயிலில் அதிகமான ஈடுபாடு இருக்கும். ரொம்ப நாள் விரதம்லாம் திடீர்னு இருப்பீங்க. நிறைய மலை கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. அதே சமயம் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்களோட தேக ஆரோக்கியத்தை அதிகமாக பார்த்துக்கணும். அவர்களோட வாக்குவாதமே இருக்கக்கூடாது. அவங்களே உங்களோட சண்டை வந்தாலும் நீங்கள் வெள்ளக்கொடி காட்டணும். உங்கள் ரத்த பந்தம் இல்லை, உங்கள் தாய் தந்தையர் இல்லை, அவங்க மேலே தப்பே இல்லை. உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கு. தொலைதூரத்துலேருந்து நல்ல செய்தி ஏற்படும். ஏற்றங்கள் காணப்படும். தொழிலில் ஏதாவது மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எப்படி மாறுறதெல்லாம் யோசிக்காதீங்க. சில கடினமான தொழில் அமைப்பு கிடைக்கும். ரிஸ்க் எடுத்து போகணும். அது பெரிய அளவுக்கு லக்காயிடும். அதே போல் கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரத்தெல்லாம் இருக்கவங்க அந்த நாட்டில் பெரிய சக்ஸஸ் ஆகும்.
அந்த நாட்டில் விருதுகள்லாம் பெறுவீர்கள். அதே போல் கண்டிப்பாக படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள், மீடியா துறையினர்கள், ஸ்டார்ட் அப் இன்வென்ச்சர், சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள், அதே போல் அந்த வான்வெளி ஆராய்ச்சியில் இருக்கவங்கெல்லாம் அற்புதமான அமைப்பையும் அற்புதமான சந்தோஷத்தையும் பேர் புகழையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மீன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீனத்திற்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் யோகத்தை தரக்கூடிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு. ரொம்ப சிறப்பாக இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் சொன்னீங்க ஐயா. இப்போ 12 ராசிகளுக்குமே தனித்தனியாக நம்ம ராசி பலன்களை இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ பொது பலன்கள் அப்படின்னு அடி எடுத்து வைக்கிறப்ப இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 பயிற்சிகள், முக்கிய பயிற்சிகள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து இந்த வருடத்தில் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொது பலன் இந்த வருடம் எப்படி இருக்குங்க ஐயா? அதாவது திருக்கணிதத்தின்படி தான் 3 பயிற்சிகள். முதல்ல சனி வருது, ராகு கேது வருது, அடுத்தது குரு வருது. ஆனால் வாக்கியப்படி அதாவது வாக்கியப்படி திருநள்ளாறில் சனி பயிற்சி அடுத்த வருஷம் மார்ச் தான். ஸோ மக்களுக்கு தெளிவாக இருக்கணும். ஏன்னா அங்கே திருநள்ளாறில் நடந்தால் தான் நம்ம ஆளுங்க ஒத்துப்போம். ஜோதிட ரீதியாக திருக்கணிதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த பயிற்சிகள் இருக்கனால குரு வீட்டுக்கு சனி வர்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். புதன் வீட்டுக்கு குரு போகிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். சனி வீட்டுக்கு ராகுவும், சூரியன் வீட்டுக்கு கேதுவும். தங்க விலையெல்லாம் கண்டிப்பாக செம்ம டெவலப் ஆகும். தங்கம் முதல் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுறது. அதே போல் மருத்துவத்துறையிலெல்லாம் புரட்சிகள் ஏற்படும். விஞ்ஞான வளர்ச்சி, விவசாய புரட்சி, விவசாயத்தில் பெரிய லெவலுக்கு அனுகூலம், புது புது உணவு முறைகள்லாம் கண்டுபிடிக்கிறது, பழைய காலத்து உணவு முறையிலெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வர்றது, அது எளிமைப்படுத்துறது. இப்போலாம் அதெல்லாம் ரொம்ப கைக்குத்தல் அரிசி, அந்த அரிசியில் விலை அதிகமாக இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் எளிமைப்படுத்தப்படும். அதே போல் நிறைய மெடிக்கல் துறையில் மிராக்கள் கிடைக்கும். அது இந்தியர்கள் கூட அந்த நோபல் பரிசு வரைக்கும் போகக்கூடிய அமைப்பெல்லாம் மருத்துவத்துறையில் அடுத்த 2031ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்குது. ஸோ 2025 கணக்கு வச்சுக்கூடும். மெடிக்கல் புரட்சி ஏற்பட்டுடும். அபிரிதமான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஏற்படும். மீடியா துறையில், சினிமா துறையில் அதெல்லாம் வேறு லெவலுக்கு டெவலப் ஆகும். ஃபோன் துறையிலெல்லாம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா புதன் வீட்டுக்கு குரு போகிறனால டெக்னாலஜி வளர்ச்சி. ஆனால் இயற்கை பேரிடர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். பஞ்சபூத சாஸ்திரிகள் அதில் நிலநடுக்குமே பார்க்காத ஊர்லலாம் நிலநடுக்கும். ஏற்கனவே குஜராத்திலலாம் வந்த இடத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். தமிழ்நாடு வரைக்கும் நிலநடுக்கங்களில் ஜாக்கிரதையாக இருக்கும். அதே போல் நம்ம அண்டை நாடுகளால் பிரச்சனைகள், அணு ஆயுதங்கள், போர்கள், அதாவது பெரிய ஆயுதங்களை உபயோகப்படுத்தி பெரிய மக்களை கொத்தா கொள்வது, புது புது நோய் வரும். குரு வீட்டுக்கு சனி வரனால நோய் தொந்தரவு, மனிதன் உருவாக்கக்கூடிய நோய் மரண பயத்தெல்லாம் ஏற்படுத்தும். அதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த மனிதனுடைய வக்கர புத்தி நல்லா வேலை செய்யும். ஒரு நாட்டையே அழிக்கிறது, ஒரு ஊரே அழிக்கிறது, அதாவது தீவிரவாத தாக்குதல், பெரிய பெரிய தலைவர்கள், தொழிலதிபர்கள் ரொம்ப பாதுகாப்பை ரெடி பண்ணும். சினிமாவில் இருக்கவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க, ஸ்போர்ட்ஸில் நாட்டுக்காக பேர் புகழை வாங்கி கொடுத்தவர்கள், அதுக்கெல்லாம் அரசாங்கங்கள் செக்யூரிட்டி ரெடி பண்ணும். அது இந்தியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும். அதே போல் வளர்ந்த நாடுகளில், எல்லா நாடுகள்லேயும் மத கலவரங்கள் வரும். குரு வீட்டில் சனி வந்தால் நிம்மதியாக விடாது. மத கலவரங்கள், இன மோதல்கள்லாம் வரும். அதனால் ஒரு மாதிரி சூழ்நிலை ஏற்படும். ஜனம் டிவி தமிழ் ஜனத்திற்கு நேயர்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் முதலீட்டில் ஒரு 70% தாய்நாட்டில் பண்ணுறது தான் சேஃப்டி. 2031 வரைக்கும் தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் எந்த நாட்டில் நிலாவில் கூட பண்ணிக்கும். இப்போ சரியில்லை நாட்டில். தெய்வீக வழிபாடுகள், ஆன்மீக வழிபாடுகள், அவரவர்கள் மத வழக்கப்படி வழிபாடுகள்லாம் ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை மானசீகமாக கண்டிப்பாக போகணும். சூரியன் வீட்டுக்கு கேது வருவதனால் நிறைய புது விதமான நோய்களுக்கு கவனமாக பார்த்துக்கணும். பழைய நோயில் இருக்க கடுமையான நோய்களுக்கெல்லாம் மருந்து நிச்சயமாக கிடைக்கும். விஞ்ஞான முன்னேற்றம் இருந்தாலும் இயற்கை, தீவிரவாதம், வக்ர புத்தி அதிகமாக இருக்கும் என்பதை, இதுவும் கடந்து போகும் என்பதை போல் தெய்வத்தின் கருணையால் 2025 ஆண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை எல்லோருடைய பிரார்த்தனை.
மிக சிறப்பாக சொன்னீங்க. யதார்த்தமாக ரொம்ப தெளிவாகவே எல்லோருக்கும் புரிகிற விதமாக ரொம்ப எளிமையாக இந்த 12 ராசிகளுக்கான பலன்களையும் பொது பலன்களையும் உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக நீங்கள் விளக்கம் அளிச்சிங்க. நிகழ்ச்சி நிலைமைக்கு நன்றி ஐயா. எல்லா நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, இன்றைய தின சிறப்பு நிகழ்ச்சியில் 2025 புத்தாண்டு பலன்கள் பற்றின நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.